இந்த விசாரணையின் முடிவில் இந்த குற்றத்திற்கு இவர் பின்னணியாக இருந்தாலும் ஒருவரை குற்றவாளி கூட்டத்தில் நிறுத்த முடியாது. இது அண்ணன் ஸ்டாலினுக்கும் தெரியும். அதனால தான் 41 பேர் இறந்ததற்கு பிறகு விஜய்க்கு மேலே வழக்கும் பதிவு செய்யலை, கைதும் செய்யலை. பாஜக இந்த விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க? ஏன்னா என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் கரூர் சம்பவத்தை எப்படியான வச்சு விஜய் வந்து நம்ம பக்கம் நகர்த்திடலான்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு போர்ஸாக விஜய் மாறும்போது அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்கள்ல? அவங்களுக்கு அதிர்ச்சி தான் பாஜகவுக்கு. ஏன்னா எடப்பாடியை சேர்த்ததை விட இதுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருக்கலாம் முதல்லேன்னு யோசிப்பாங்க. இப்போ ஒரு பக்கம் சிபிஐலாம் தீவிரமாக விசாரிக்கிறதா சொல்கிறாங்க. நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக அப்படியே தானே வேறு ஏதாவது தந்திர வேலைகளை விசாரித்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை தந்திர வேலைகளை செஞ்சு ஏதாவது என்ன தந்திரம் எடுபடாது. ஏன்னா அவங்க அப்பழுக்கற்றவர்கள், அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்கணும் பொதுமக்கள் தான் பொறுப்பேற்கணும், அந்த கூட்டத்தை கூடுனவங்க. ஆனால் விசாரணை 41 பேர் இறந்ததுனால தான் இந்த விசாரணை. இந்த விசாரணையின் முடிவில் இந்த குற்றத்திற்கு இவர் பின்னணியாக இருந்தாலும் ஒருவரை குற்றவாளி கூட்டத்தில் நிறுத்த முடியாது. இது அண்ணன் ஸ்டாலினுக்கும் தெரியும். அதனால தான் 41 பேர் இறந்ததற்கு பிறகு விஜய்க்கு மேலே வழக்கும் பதிவு செய்யலை, கைதும் செய்யலை.